News TV, enlightening the thirsty. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 30ஆம் தேதி நமது ஆலய நவநாட்கள் பெருவிழா முடித்து இறுதி நாளிலே கொடி இறக்கும் நாளில் இருக்கின்றோம். இன்று நம்மையே மீண்டும் முழுமையாக புதுப்பித்து கொள்ள தொடர்ந்து வருகிற நாட்களிலே இன்னும் அதே ஆர்வத்தோடு நாம் பணியாற்ற வாழ அழைக்கப்படுகிறோம். தூய ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவ வாழ்வின் சவால்களை ஏற்று வாழ்வதற்கான வரத்தை தர வேண்டும் என்று திருதய ஆண்டவர் வழியாக இந்த நாளில் வேண்டுவோம். இன்று இந்த நாளை சிறப்பிக்கிறவர்கள் பேடச் சிறுவர்கள். இதற்கு பொறுப்பேற்கிறவர் திரு ஜாக்கோப் மதுரம். இதற்கு உபயம் செய்கிறவர்கள் பங்கு உபகாரிகள். எனவே திருப்பலியில் பங்கேற்க நாம் தயாராக நமது குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அனைவரும் அமரவும். லூலு தொலைக்காட்சி மற்றும் தொடர்பு இந்திய ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரெயினியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டியோஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமரி, திருமதி பசில் மேரி குளோரியா, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரிய செல்வி, திரு பியர் கஸ்டன் உடல்நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சென்ட் ஜாக்ரோஸ் ஆண்டனி உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாகவும் நல்ல துணை கிடைக்கவும், திருமதி தாசு கஸ்தூரிபாய் ஆண்மலை பாட்டிற்காகவும், திரு ஞான பிரகாசம் தியோனர், திருமதி விக்டோரியா தியோனர் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மறித்த தங்க பிரகாசம் தியோனத் மேரி அந்துவான தொதி ஜோசப் பிரபலநாதன் பிலோமின் ஆண்மலை பாட்டிற்காகவும்,
ஸ்ரீயா எஸ்தருடன் நலம் பெற்றதற்காய் நன்றியாகவும், ஆசிசிவாவுடன் நலம் பெற வேண்டியும், செல்வராணி குழந்தை பிறந்ததற்காய் நன்றியாகவும், கண்ணன் அரசு வேலை கிடைக்க வேண்டியும், இதை ஆண்டவர் திரு ஆந்திரே அப்ரஹாம் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மஸ்லோரின் அப்ரஹாம் அவர்களின் உடல்நலனுக்காகவும், வளரின் அவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கவும், புளோரன் அவர்கள் எந்தவித தடங்கள் இல்லாமல் ஊருக்கு போகவும், திரு ஷர்மோன் ரெனோ ஆண்மலை பாட்டிற்காகவும், பின்டோ அவர்களின் குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், மல்லி அவர்களுக்கு நல்ல நிலையான வேலை கிடைக்க வேண்டியும், உடல் நோயில் நீங்கவும், பிரியா நல்ல வேலையில் அமரவும், திரு லோனப்பன் திருமதி மேரி ஆண்டனி நல்ல வேலை கிடைப்பதற்காகவும், விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், உடல் சுகத்திற்காகவும் நன்றியாகவும், இன்று நம்முடைய இதே ஆண்டவர் பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்காகவும், அமலோர்ப்பு மேல்நிலை பள்ளி, லூர்து தொலைக்காட்சி, அன்துவான் ஷிபியே, மரியம்மாள் ஷிபியே, பவுலின் 59ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியாகவும், டேவிட் வேதநாயகர் அறுவை சிகிச்சை நிலைமையில் நடந்ததற்கு நன்றியாகவும், சோஃபியா அந்துவான் பவுலின் அன்புநாதன் நன்றியாகவும், லோகத்தோர்ஸ் அந்துவான் ஆரோக்கியமரி 20ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், ஆரோக்கிய பத்ரிஷியா முத்தப்பா பிறந்தநாள் நன்றியர்களாகவும், ரெனி முருகப்பா வீடு கட்ட முடிந்ததற்கு நன்றியாகவும், மேசுதாஸ் ரோசி நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், நிர்மலா ராணி பிறந்தநாள் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், செபஸ்டின் சேவியர் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், உலக அமைதிக்காகவும், ராபர்ட் ஸ்டெல்லா திருமணம் சிறந்த முறையில் நடைபெற, மோகன்ராஜ் மாஸ் நட்சத்திரம் மேரி ஆண்மலை பாட்டிற்காகவும், பிச்சம்மான் என்ற அருள்மேரி ஆண்மலை பாட்டிற்காகவும், ஆரோக்கிய சாமி சவரிமுத்து ராஜம்மாள் ஜெயமரி இவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பு வழிபாட்டிற்கு எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Please
ஜெபிப்போமாக. இறைவா, அன்பாண்டவும் திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர் 6 முதல் 10 மற்றும் 13 முதல் 16 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளி காசுக்கும் வறியவரை 2 காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகிறார்கள். கடன்காரர்களிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிப்பிடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கர்வாலி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்து விட்டேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவருடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியரின் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ள செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுத்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது. வலிமை உள்ளவனும் தம் வலிமையை இழந்து விடுவான். வீரனானாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. வில்லேந்த வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றி கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறை வெறுக்கிறீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். பல்லவி. திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கிறீர்கள். கற்பு நெறி தவறியவர்களோடு உங்களுக்கு உறவு உண்டு. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நாவு புனைப்பதும் பொய்மையே. பல்லவி.
செம்மைப்படுத்துவோம் கடவுளின் மீட்பை கண்டடைவர். உங்கள் சகோதரியை பற்றி இழிவாக பேசுகிறீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகிறீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்வதும் உங்கள் மௌனமாய் இருந்தோம். நானும் உங்களை போன்றவன் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கிறேன். பல்லவி. கடவுளை மறந்தோரை இதை கண்டுணருங்கள், இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். நான் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளால் நான் அவளுள் மீட்பை கண்டு கொள்வேன். பல்லவி. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய திரு இதய ஆண்டவர் பக்தர்களே, ஒரு கிராமத்தில் ஒரு குடியானவர் இருந்தார். அவருக்கு அதிக சொத்து இல்லை, நிலம் இல்லை. அவருடைய ஒரே சொத்து ஒரு வண்டி, அதை இழுத்து செல்லக்கூடிய 2 மாடுகள். இதுதான் அவருடைய சொத்து. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஏராளமான புறம்போக்கு அரசுக்கு சொந்தமான இடங்கள் இருந்தன. அதில் நிறைய மரங்கள் வளர்ந்திருந்தன. இந்த குடியானவர் 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த புறம்போக்கில் இருக்கிற மரங்களை வெட்டி அதை
தன் வண்டியில் ஏற்றிக்கொண்டு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு சிறிய நகரத்துக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற டீ கடைகளில் இந்த விறகுகளை இறக்கி விற்றுவிட்டு வருவார். ஒரு தடவை அவருடைய மாடு வயதாகி கீழே விழுந்து விட்டது, நடக்க முடியவில்லை. எனவே அந்த 2 மாடுகளையும் விற்றுவிட்டு புதிதாக மாடு வாங்க சந்தைக்கு சென்றார். சந்தைக்கு போய் அங்கே நல்ல இளமையான மாடுகளை வாங்கினார். அதை ஓட்டி கொண்டு வந்தார். 2 நாள் பொறுத்து அவர் நகரத்திற்கு, டவுனுக்கு விறகை ஏற்றிக்கொண்டு போனார். விறகை இறக்கி விற்றுவிட்டு மீண்டும் அவர் ஊர் திரும்பினார். ஊர் திரும்பும்போது வழக்கமாக அந்த வண்டியிலேயே இவர் படுத்து விடுவார், படுத்து தூங்குவார். மாடு தானாக வீடு வந்து சேரும். அதை போலவே அந்த நகரத்தை கடந்து வெளியே வருகிற வரைக்கும் அந்த மாடுகளை ஓட்டிக்கொண்டு வண்டியை தன் கிராமம் நோக்கி செலுத்தி கொண்டிருந்தார். அதன் பிறகு இவர் வண்டியில் படுத்து விட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து உடலெல்லாம் உஷ்ணமாக இருக்கிறது. சூரிய ஒளியானது சுட்டு எரிக்கிறது. திடீரென்று அவர் கண் விழித்து பார்த்தால் இந்த வண்டி நேராக போகவில்லை. வண்டி சுழன்று சுழன்று வந்து கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய 1 மணி நேரம் இவர் உறங்கி இருப்பார். திடீரென்று விழித்து கொண்டவர் பார்க்கிறார், ஊர் வந்து சேர்ந்திருக்கும் என்று நினைத்தார். ஆனால் அந்த 2 மாடுகளும் சுத்தி 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 ஒரே இடத்தில் வந்து கொண்டிருந்தன. அவருக்கு ஒன்றும் புரியல. இந்த மாடுகளெல்லாம் நேராக வீட்டுக்கு போகும்னு பார்த்தா இப்படி சுத்தி சுத்தி வருகிறதே என்று அவர் அதிர்ச்சி அடைந்தார். காரணம் என்ன? ஏன் இந்த மாடுகள் ஒரே இடத்துல சுழன்று சுழன்று போய்கொண்டிருந்தன என்றால், இந்த மாடுகளை விற்பதற்கு வாங்குவதற்கு முன்னால் ஒரு செக்கு ஓட்டுகிறவர், எண்ணெய் ஆடுகிறவர் அந்த செக்கு இழுப்பதற்காக இந்த மாடுகளை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த மாட்டுக்கு என்ன பழக்கம்? செக்கில் கட்டின உடனே அது சுழன்று சுழன்று வந்து கொண்டே இருக்கும். இப்படி பல ஆண்டுகள் இந்த மாடுகள் செக்கு ஓட்டி பழக்கமாகிவிட்டன. அதனால் சுழன்று சுழன்று வந்து கொண்டே இருந்தன. அன்புக்குரியவர்களே, எதற்காக இப்பொழுது இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு நாள் இயேசுவிடம் ஒரு மறைநூல் அறிஞர் வந்து கேட்கிறார், போதகரே, நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் திடீர் என்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு புது திருப்பத்தை பெற ஆசைப்பட்டார். ஆனால் அதற்கான முயற்சியை எடுக்க அவருக்கு விருப்பமில்லை, முடியவும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. நீ மிக வசதியாக வாழ்ந்து விட்டாய். நீ பஞ்சனையில் படுத்து உறங்கி இருக்கிறாய். வேளா வேளைக்கு நல்ல அறுசுவை உணவை உண்டு பழகி போய்விட்டாய். நீ என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் புதிய வாழ்க்கை முறையை, வாழ்க்கை திட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். இதோ நீ எதிர்பார்க்கிறவாறு அருமையான வசதியான படுக்கையோ
அறுசுவை உணவோ குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்காமல் போகலாம். பல சவால்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கும். நீ இந்த சவால்களை ஏற்க தயாராய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அவனுக்கு அதை ஏற்க இயலவில்லை, மனமும் இல்லை. அதனால் நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொன்னவர் பேச்சு மூச்சு இன்றி அந்த இடத்தை விட்டு அகன்று போனார். விபிலியத்தில் அவர் நின்றாரா, பின்பற்றினாரா, போய்விட்டாரா என்பதை பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் இயேசுவை பின்பற்றி வந்திருந்தால் நிச்சயமாய் அவர் இயேசுவின் பின்னே வழி நடந்தார் என்று விவிலிய ஆசிரியர் எழுதியிருப்பார். அதை குறிப்பிடவில்லை. இன்னொருவர் வந்து அவரிடத்திலே கேட்கிறார், ஐயா, நான் உம்மை பின்பற்றி வர ஆவலாய் இருக்கிறேன். ஆனால் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதி தாரும் என்று கேட்கிறார். நாம் என்ன நினைப்போம்? அவருடைய தந்தை நோயுற்று மரண படுக்கையில் இருக்கிறார், இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் மரணமடைவார். எனவே மகன் என்ற வகையில் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டு வர இவர் அனுமதி கேட்கிறார் என்று நாம் நினைப்போம். இல்லை, அந்த காலத்தில், அதுவும் பாலஸ்தீன் நாடுகளிலே, அண்டை நாடுகளிலே ஒரு பழக்கம், அன்று மட்டுமல்ல இன்றைக்கோ இருக்கிறது. அரேபிய நாட்டில் ஒரு இளைஞனுக்கு வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான சலுகையை அரசு வழங்கியது. இந்த இளைஞன் என்ன சொன்னான்? என்னுடைய தந்தையை நான் அடக்கம் செய்துவிட்டு தான் ஊரை விட்டு வெளியே செல்வேன் என்று சொன்னான். அவருடைய தந்தைக்கு 55 வயது, நல்ல ஆரோக்கியமான உடல் நிலை, நல்ல அருமையான சலுகை வாய்ப்பு அரசு கொடுத்தது. அதை வேண்டாம் என்று அந்த வாலிபன் மறுத்துவிட்டார். உயர் படிப்புக்கு போயிருக்கலாம், அவருக்கு எந்த செலவும் இல்லை, அரசே எல்லா செலவையும் செய்ய தயாராக இருந்தது. ஆனால் அந்த இளைஞன் என்ன சொல்லிவிட்டான்? என் தந்தை சாகின்ற வரையில் நான் அவரோடு இருந்து அவரை அடக்கம் செய்த பிறகுதான் நான் ஊரை விட்டு வெளியில் செல்வேன் என்று சொல்லி அந்த சலுகையை அவன் வேண்டாம் என்று மறுத்து விட்டான். அவருடைய தந்தை அப்படி ஒரு நோயாளி அல்ல, நல்ல நிலையில் இருக்கின்றவர் தான். ஆனால் பாருங்கள், இந்த தந்தைக்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு இப்படி அவனுடைய மேல் படிப்புக்கு தடையாக இருந்தது. நியாயமான சூழ்நிலை இருந்தால் பரவாயில்லை. அப்பா இயலாதவர், படுக்கையாய் இருக்கிறார், மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார், இன்னும் ஓரிரு மாதங்களிலே அல்லது ஓரிரு ஆண்டுகளிலே உயிர் விடுவார் என்று நினைத்தால், உயர் படிப்புக்கு சென்றால் எப்படியும் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆகும். அப்பொழுது அந்த சலுகையை வேண்டாம் என்று மறுத்தால் நியாயமானது. ஆனால் இந்த இளைஞன் தந்தை நன்றாக உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் போதே இந்த சலுகையை தட்டி கழித்தான். இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது என்ன? கடவுளை பின்பற்ற விரும்புகிறவர்கள் எதையும் நாம் உதறி தள்ளி கடவுளை அன்பு செய்ய பின்பற்ற முன் வர வேண்டும். நம்முடைய பழைய பழக்கமாக இருக்கலாம், நமக்கு மாமூல் பழக்கமாக இருக்கலாம், இருந்தாலும் இதோ ஒரு திருப்பு முனை, ஆண்டவரை நான் பின் செல்லுகிறேன் என்ற முடிவெடுத்தவர் விரும்பினால் மட்டும் போதாது, அதற்குரிய
தயாரிப்புகளை செய்ய வேண்டும். உன்னுடைய பழைய பிடிப்புகள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய உறவுகள் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு கடவுளை முழுமையாக பற்றி கொண்டு பின் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நவ நாட்களில் அருமையான வழிபாடு, நல்ல மறைவுரை, ஆயர்கள், பேராயர்கள், நல்ல மறைவுரை ஆற்றுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு திருப்பலி நிறைவேற்றி மறைவுரையை வழங்கி இருக்கிறார்கள். அது நமக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு கருத்தானது நமது உள்ளத்தை ஊடுருவி இருக்கும். எனவே ஒரு புதிய மாற்றத்தை இது நமக்கு தருகிறது. புதிய தாக்கத்தை தந்து புதிய மாற்றத்தை இந்த நவ நாட்களிலே நாம் பெற்றிருப்போம். நமது உள்ளமானது இறை வார்த்தையால் ஊடுருவப்பட்டிருக்கும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த செக்கு மாடை போல பழையபடி பழைய வாழ்க்கையில சுழன்று சுழன்று வந்து கொண்டிருக்காமல் புது திருப்பம், புது பாதையில் நாம் அடியெடுத்து வைக்க இதை ஆண்டவர் கேட்கிறார். பழைய பழக்க வழக்கம் எதை விட்டு விட்டு புதிய பாதையில் நடக்க முன் வருகிறீர்கள் என்று இதய ஆண்டவர் நமக்கு சவால் விடுக்கிறார். பாருங்கள், 2 பேரு விவிலியத்தில் தானாகவே முன்வந்து இயேசுவை பார்த்து நான் உங்களை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 2 பேரும் அந்த பழைய வாழ்வை விட்டுவிட தயாராக இல்லை. அதனால் அந்த இருவருமே இயேசுவை பின்பற்ற முடியாமல் போய்விட்டது. இயேசுவை பின்பற்ற தகுதி இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். இதோ நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஆண்டவரை பார்த்து நாம் கேட்கிறோம், இதோ உமது இதயத்தின் அன்பர்களாய் நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்று நாம் சொல்லுகின்ற போது இயேசு நமக்கும் இவ்வாறு கலப்பற்ற தெளிவான கூர்மையான அழைப்பை தருகிறார். புது வாழ்க்கை, டிபார்ட் from the old habits and old way of life. A new turning point இந்த விழா நமக்கு தர வேண்டும். அப்படி இருந்தால் உண்மையில இந்த நவநாள் பொருத்தமானதாக அர்த்தமானதாக இருக்கும். எனவே இதய ஆண்டவருக்கு நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து புதிய பாதையில் நாம் நடப்போம் என்று அவருக்கு வாக்களிப்போம். ஆமென். Amen.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையாற்றின நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. பேரன்பு மிகுந்த தந்தையே, அன்பார்ந்தவன் திருமகனின் இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கியருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கமே காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும், மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்தோரையும் யாரும் நினையாத ஆத்துமாக்களையும் உத்தரக ஸ்தலத்தில் வேதனையுற ஆத்துமாக்களையும் மேலும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி, இளைஞர்களின் பாதுகாவலரான don bosco, புனித அந்தோணியார், புனித குழந்தை தெரேசம்மாள், புனித அப்போஸ்தலர் மற்றும் உள்ள புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். செய்யப்படுவது போல உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஓம் திருத்தூதர்கள் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக.
சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். நான் என்றும் காண என் தேவா எழுந்து
நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இது இயேசுவின் உடலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இது இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இது இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெரு உள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரியிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசீர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே இறைவா, நீர் மீது கொண்ட அன்பினால் உம் ஒரே திருமகனை எங்களுக்கு மீட்பராக அனுப்பினீர். அவரும் எங்கள் மீது கொண்ட பேரன்பால் தம் இதயம் குத்துண்டு திறக்கப்பட தம்மையே கையளித்து தம் தூய ஆவியையும் எங்களுக்கு பொழிந்தருளினார். எங்களின் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இதய ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்துள்ள இந்த உம் அடியார்களை நிறைவாக ஆசிர்வதித்தருளும். இவர்கள் வேண்டும் வரங்களை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சிறப்பு ஆசீர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி சரங்களை தாழ்த்துங்கள். இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்து நவநாளை கொண்டாடி திரு இதய ஆண்டவரை சிறப்பித்த பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் அருளை பொழிவாராக. ஆமென். கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி தருவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது குடி இறக்கம் இடம்பெறும். அதன் பிறகு நற்கருணை அரங்கேற்றம் இடம்பெறும். அடைக்கலம் தருகின்றன
அடைக்கலம்